அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி பௌர்ணமியானது எப்பொழுது வருகிறது. இந்த பௌர்ணமியின் போது சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கையாள போகின்றார்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளானது காத்திருக்கிறது, இவர்கள் எந்த மாதிரியான சவால்களை பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள், இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த சிம்மராசி நேயர்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன, இந்த பௌர்ணமி நாளில் இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும், இந்த பரிகாரத்தின் மூலமாக அவர்கள் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் பார்த்திங்கன்னா அடைய போகின்றார்கள், இது போன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பௌர்ணமி அப்படின்னாவே சந்திர பகவானுக்கு உரிய ஒரு தினமாக சொல்லப்படுது. கார்த்திகை பௌர்ணமி அப்படின்னா சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய ஒரு நாளை தான் சொல்லப்படுறாங்க. அதனால் இந்த பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் அம்பிகையையும் முருகப்பெருமானையும் சேர்ந்து வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அதுவும் பார்த்திங்கன்னா மனக்குழப்பத்தில் உள்ளவர்கள் இந்த பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா வழிபாடுகளை செய்து கொண்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு பலனையை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி பௌர்ணமி மிக முக்கியமான ஒரு நாள் என்பதனால இந்த நாளை பார்த்திங்கன்னா யாருமே தவற விட மாட்டாங்க. தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா இந்த நாளை எல்லாருமே பயன்படுத்தி கொள்வாங்க. தெரியாதவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து இந்த நாளில் பார்த்திங்கன்னா எப்படி வழிபட வேண்டும், என்ன விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நீங்களும் உங்களுடைய வாழ்வில் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்வதனால அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் ஏற்படும். இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி பௌர்ணமி வரக்கூடிய டிசம்பர் 15ஆம் தேதி அன்று, அதாவது நாளை தினந்தாங்க, பெருமாள் கோயிலுக்கு சென்று விளக்கை ஏற்றி வழிபடுவது சிறப்பு. மகாவிஷ்ணு உலகிற்கு ஒளி கொடுத்து உலகை காத்த தினம் என்பதனால இந்த நாளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று தீபங்களை ஏற்றி வழிபட்டால் நம்மளுடைய வாழ்வும் ஒளிமயமாகும் என்பது ஐதீகம். அதே போல் 9 நெய் தீபங்களானது ஏற்றி வழிபட்டால் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் என்பது நம்பிக்கை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த தீபங்களை ஏற்றி நம்ம பயன்பெற்று கொள்ளலாம். இந்த பௌர்ணமியை பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் உங்களுடைய வீட்டிலுமே பார்த்திங்கன்னா சில பூஜை வழிபாடுகளையும் செய்துக்கோங்க. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசியில் உள்ள குடும்ப உறவுகளை பேணுவதில் கவனங்கள் தேவை. அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பம் பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் தொடர்பான முதலீட்டில் நீங்கள் ஈடுபடலாம். அதேபோல் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய சொத்து முன்னோர் செய்த முதலீடுகள் மூலமாகவே லாபங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்து வரக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா இப்பொழுது போட்டிகளானது உங்களுக்கு நிறைந்து காணப்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு போட்டிகளானது பார்த்திங்கன்னா குறையுங்க. பழைய பாக்கிகளுமே இப்பொழுது உங்களுக்கு வசூலாகும். பணியாட்கள் மூலமாக நன்மைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க. அதேபோல் சாமர்த்தியமான ஒரு பேச்சின் மூலமாகவே நீங்கள் வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பார்த்திங்கன்னா பணிகளை செய்து மேலதிகாரிகளிடம் பாராட்டும் கிடைக்க பெற்றுக்கொள்வார்கள். உயர் பதவிகளும் உங்களுக்கு இதனால் கிடைக்கக்கூடுங்க. சக பணியாளர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதரவாகவே எப்பொழுதும் காணப்படுவார். அதேபோல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதன் பகவானால் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களானது நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கி மகிழ்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீர். பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு ஆறுதலையும் கொடுக்கும். நண்பர்கள் மூலமாகவே பார்த்திங்கன்னா நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் சுமூகமாக நடந்து முடியும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே சாதகமாகவும் உங்களுக்கு முடியும். பணவரவானது அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனங்கள் தேவை. லாபங்களானது உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க.
சிறு சிக்கல்களானது ஏற்பட்டு மறையும். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாங்க. உழைப்பிற்கான ஊதியங்கள் சற்று குறைவாக உங்களுக்கு கிடைக்கலாம். மன தைரியத்தினால வெற்றியும் காண்பீர்கள். அதேபோல அரசியல் துறையினருக்கு அதீத கவனத்துடன் செயல்படுவது வெற்றியை தேடித்தரும். எதிர்பார்த்த வாய்ப்புகளானது வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளானது நிறைவேறும். லட்சியங்களானது கைகூடுங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்களானது இப்பொழுது நடக்கும். நிதானங்கள் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகளானது நீங்கி முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். பெற்றோர் ஆசிரியர்களினுடைய பாராட்டானது இப்பொழுது கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட நீங்கள் செய்வீர்கள். போட்டிகளானது உங்களுக்கு மறையும். திருமணம் தொடர்பான காரியங்களானது சாதகமாகவே பார்த்தீங்கன்னா இப்பொழுது பலன் பெறக்கூடியதாக காணப்படும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளானது மறையுங்க. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது இப்பொழுது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள். இந்த காலகட்டத்தில் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரவும் கூடும். மனக்குழப்பங்களானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகுங்க. திறமையாகவே நீங்கள் செயல்பட்டு பாராட்டும் பெறுவீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு கோபங்களானது எழலாம். நிதானமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால நன்மைகளும் உண்டாகும். அதேபோல புத்தி சாதுரியத்தினால எதையுமே நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். வீண் அலைச்சலானது உங்களுக்கு ஏற்படுங்க. நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததுனால கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலான டென்ஷனானது ஏற்படலாம். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் அதனால அலைச்சல்களானது ஏற்படலாங்க. வியாபார விரிவாக்கங்கள் தொடர்பான பணிகளில் இடையூறுகளானது ஏற்படலாம். பழைய பாக்கிகளுமே வசூலில் தாமதமான ஒரு நிலைகளானது காணப்படும். இந்த காலகட்டத்தில் பணவரவானது எதிர்பார்த்ததை போலவே இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுங்க. அதே வேளையில் ராசியை செவ்வாய் பார்ப்பதனால மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக பார்த்தீங்கன்னா அதை புரிந்து கொள்ளலாம். அதனால் பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் உங்களுக்காகலும். எதிர்பார்த்த அளவிற்கு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது லாபங்களானது கிடைக்குங்க. கூட்டு தொழில் வியாபாரங்கள் செய்பவர்கள் இப்பொழுது கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே வீண் அலைச்சலை பார்த்தீங்கன்னா இப்பொழுது சந்திப்பீர்கள். மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாகவும் காணப்படுவர். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் உங்களுக்கு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்களானது பார்த்தீங்கன்னா அகலுங்க. எனவே கவனமாக எதையும் பேசுவது நல்லது. பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை கொடுக்கும். அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது விவேகமாகவே செயல்படுவது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்ப்பதற்கு மாறாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்களும் நடக்க தொடங்குங்க. கவனங்கள் தேவை. வீண் அலைச்சலானது ஏற்படும். கலைத்துறையினருக்கு எதிர்பாலினர்த்தவிடம் பழகும்போது கவனங்கள் தேவை. நண்பர்கள் மூலமாகவே வீண் அலைச்சலானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கும். அரசியல் துறையினருக்கு நிறைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாங்க. வீண் அலைச்சலும் வேலை பளவும் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் மேலிடத்திடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கும். மனம் மகிழக்கூடிய காரியங்களும் நடக்குங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி படிப்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும்னே சொல்லலாம். வீண் அலைச்சலை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் மனக்கவலைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பௌர்ணமியில் செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தின் மூலமாக அந்த பூஜைகள் மூலமாகவே உங்களுடைய மனக்கவலையானது பார்த்தீங்கன்னா தீரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அலைச்சலும் சரியான நேரத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவு உண்ண முடியாத ஒரு நிலைகளானது காணப்படும். பண வரவானது பார்த்தீங்கன்னா இருக்கும். வாக்கு வன்மையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படலாம். காரிய அனுகூலங்களும் உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத போட்டிகள் ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது. கடன் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின்னரே சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமையானது ஏற்பட்டு நீங்கும்.
விருந்தினர்களுடைய வருகையினால செலவுகளானதை கூடுங்க. வாகனங்களில் செல்லும் போதும் நெடுதூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.